பாருங்க, நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். ஒரு விதையை போடுறோம், ஒரு தென்னை மரத்துக்கு ஒரு தேங்காயை நடுகிறோம். அந்த மரம் வளர்ந்து விட்டது, கனி கொடுக்க ஆரம்பித்து விட்டது, 100 காய்களுக்கு மேலே காய்த்து விட்டது. உங்களுக்கு ஆசை, அந்த விதை எவ்வளவு வல்லமையான விதையா இருக்கும். ஒரு விதையை போட்டேன், 100 காய் வந்துச்சே, அந்த விதையை இப்போ நான் எடுக்கணும்னு சொல்லி மண்ணை தோண்டி பார்த்தா அந்த விதையை எடுக்க முடியுமா? என்னாகும்? ஒரு நெல் போடுகிறீர்கள், விளைந்து விட்டது, விதையை தேடினா விதை இருக்குமா? என்னாகும்? காணாமல் போய்விடும். நீங்கள் விளைச்சல் கொடுத்த உடனே நீங்களும் காணாமல் போய்விடுவீர்கள். ஆமா, எப்படி தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அது நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு கூட்டம் பேரு எழும்பி வந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அந்த குறிப்பிட்ட அளவில் சீக்கிரமே அது வரும்போது, கர்த்தருடைய அந்த எழுப்புதல் திட்டத்தை நீங்க நிறைவேற்றி முடிச்சிருந்தா, திடீரென்று ஒரு நாள் இரவிலே ஒரு எக்கால சத்தம் கேட்கும். மற்றவனும் கேட்காது, எல்லா கிறிஸ்தவனும் கேட்காது, ஞானஸ்தானம் எடுத்தவனுக்கு எல்லாருக்கும் கேட்காது, காணிக்க கொடுக்குறவங்களுக்கு அவங்களுக்கும் கேட்காது. யாருக்கு கேட்குமா? கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடித்தவர்கள், கடைசி காலத்தில் கர்த்தர் வைத்திருந்த சித்தத்தை நிறைவேற்றி முடித்தவர்கள், இவங்க காதுல மாத்திரம் கேட்கும். பக்கத்தில் இருக்கவன் எழுப்புனா கூட அவனுக்கு கேட்காது. எழுப்பி சொல்லுவீங்க, உனக்கு சத்தம் கேட்குதான்னு கேட்பீங்க. 2 பேர் படுக்கையில் இருப்பாங்க, ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், அப்படிதானே போட்டிருக்கு. எழுப்பி சொல்லுவீங்க, அவன் சொல்லுவான், உனக்கு வேற வேலையே இல்லை, திருப்பத்தூர் போகாதான்னு சொன்னா போயிட்டு ராத்திரி தூங்க மாட்டாம நீயும் தூங்காம என்னையும் எழுப்பி எக்காலம் கேட்குது, எழுப்புதல் கேட்குதுன்னு என்னை தொந்தரவு பண்ணுகிறாயான்னு சொல்லிட்டு அவன் தூங்கிடுவான். இந்த சத்தம் கேட்கும், உங்களை தூங்க விடாது. நீங்கள் மேலே போய் பார்ப்பீங்க, மாடியிலையோ மொட்டை மாடி இருந்துச்சுன்னா அங்கே போய் பார்ப்பீங்க, என்னடா சத்தம் கேட்குது? வானத்திலிருந்து நீண்ட நெடுந்துணியார் எக்கால சத்தம். திடீர்னு நீங்க பார்ப்பீங்க, வானத்துல மனிதர்கள் மேலே எழும்பி போய் கொண்டிருப்பாங்க. யார் அப்படின்னு கேட்டா, கல்லறைகள் திறக்கப்பட்டு கர்த்தருக்குள் மரித்த பரிசுத்தவான்கள். எல்லா பரிசுத்தவான்களும் இல்லை. நீங்க கல்வெட்டில் பரிசுத்தவான் போட்டாலாம் எந்திரிக்காது. அது உண்மையிலேயே பரிசுத்தவானா இருக்கணும், உண்மையிலேயே கர்த்தருக்குன்னு ஊழியம் செஞ்சிருக்கணும், கர்த்தருக்குன்னு விளைச்சல்களை கொடுத்திருக்கணும். அவர்கள் கல்லறைகள் திறந்து அவர்கள் யாவரும் உயிரோட வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. அதை நீங்க பார்த்து ஆச்சரியப்படும் போதே, ஒரு இமைப்பொழுதிலே, ஒரு நொடி பொழுதிலே உங்களுக்குள்ளே ஒரு சிலிர்ப்பு உண்டாகும். நீங்களும் வானத்தை நோக்கி உயிரோடு எடுத்துக்கொண்டு போகப்படுவீர்கள். அதுதான் நடக்கும். அதுதான் அந்த விதை காணாம போறது. அந்த விதைகள் காணாமல் போய்விடும். கர்த்தர் அவைகளை எடுத்துக்கொண்டு போய் விடுவார். அவைகள் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும்.